எல்லாம் வல்ல செல்வபிரானுடைய திருவருளாலே நமது ஆலயத்திலே 22ஆம் ஆண்டு மகோத்சவ திருவிழாவிலே இன்று ரதோற்சவ தினம். காலையிலே விநாயகப் பெருமான் திருவிழாவிலே காலையில் 5:30 மணிக்கு நடைபெறுந்து 6 மணிக்கெல்லாம் ரதோற்சவ பூஜைகள் துவங்கி குறித்த நேரத்திலே 9 மணிக்கெல்லாம் சுவாமி ரதத்திலே வீட்டிலிருந்து பஞ்சமுக கணபதி 10 மணிக்கு சரியாக வருடபகாருடைய அனுகிரகத்தோட எவ்வித தடையுமின்றி நல்ல வளம் வந்து பால்குடம் கற்பூர செட்டியோடு பக்தர்களுடைய ஒத்துழைப்போடும் வாலண்டியர்ஸ்லாம் நல்லா சர்வீஸ் பண்ணாங்க. எல்லோருடைய இதுபடி சுவாமி ரொம்ப அருமையான ரதோற்சவம் நடைபெற்று மாலையிலே 5:30 மணிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பூஜையாகி அதனை தொடர்ந்து சுற்றுப்பள்ளி பூஜையாகி வசந்தோட்ட பூஜை நடைபெற்று சுவாமி தேர்தலம் பார்க்க சென்று தேரடியிலே வைரவருக்கு விசேஷமாக படையல் போட்டு பூஜை செய்து இப்பொழுது மகாமங்களாக நடைபெற்றிருக்கிறது. இந்த தேரோட்டத்தின் சிறப்பினை ஒரு சுருக்கமாக 2 வரியில சொல்றேன். வருடம் பூரா நம்ம கோயிலுக்கு வர்றோம், நம்மளை தேடி சுவாமி வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றாரு. ஊர் கூடி தேர் இருக்கிறதுன்னு சொல்றது. வருடம் பூரா நம் ஆண்டவனை தேடி வர்றோம், வருடத்திற்கு ஒரு முறை நம்மளை தேடி ஆண்டவன் வருகிறார். அதனாலதான் என்ன சொல்லுங்கன்னா தேரோடு பீதியில எல்லாம் சாணம் போட்டு பொழுகி நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா தோரணம் கட்டி நிலவிடம் வச்சு அவரை வரவேற்கிறோம். அப்படின்னா என்ன சுவாமியை நம்ம வருஷம் பூரா மனவார வேண்டினோம்னா ஆண்டவன் நம்மளை ஒரு நாள் தேடி நம்மளை தேடி வருவார் அப்படிங்கிறார். அதனால தேர்தலத்தில் நிறைய தத்துவங்கள் இருக்கு. அந்த தேர்தல பார்த்தீங்கன்னா அந்த சிற்பங்கள்லாம் நிறைய இருக்கு. தேர்தலுக்கு அவ்வளவும் 4 வேதங்களும் 4 சக்கரமா இருக்கான். 4 வேதங்களும் 4 சக்கரமா இருக்கு. தேர் இருக்கிற பூரா சிவகணங்கள், எல்லாரும் சிவகணங்கள். அதனாலதான் அது எல்லாம் ஆண்டவருடைய நாமாவளி சொல்லி எடுக்கிறதுனால சாயங்காலம் தேர்தலை பார்க்கறது. சுவாமி போய் தேருக்கு வர முடியாதவாள்லாம் இன்னைக்கு சாயங்காலம் வந்து தரிசனம் பண்ண அவள் தேர் எடுத்த பலன் கிடைக்கும். அவள் இது நல்லபடியாக நடத்தி கொடுத்த தேரடி பைரவருக்கு ஒரு பூஜை பண்ணி செய்தோம். இப்பொழுது மங்களாரத்தி ஆனவுடனே எல்லோரும் ஆர்த்தி விபூதி தீர்த்தம் அடைந்தோ உங்களுக்கெல்லாம் பிரசாதம் காத்துருக்கு. மறக்காம ஆலயத்தினுடைய வெளிவீதி வரம் வந்து வரிசையாக சென்று பிரசாதம் பண்ணுங்கள். நாளைய தினம் மிக முக்கியமான திருவிழா. எப்படி கொடியேற்றம் முக்கியமோ அது மாதிரி நாளைக்கு தீர்த்த திருவிழா. உங்களுக்கு லேட் பண்ணாம நேரத்திலே செய்யணுங்கிறதுக்காண்டி காலையில் 7:30 மணிக்கு நடை திறந்து காலை பூஜை ஆகி 8 மணிக்கெல்லாம் கலச பூஜை செய்யறோம். 8:30 மணிக்கு சுவாமிக்கு அபிஷேகம், 10:30க்கெல்லாம் சுவாமி பிறப்பாடாகி தீர்த்தம் கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி 1 மணிக்குள்ள முடிக்கணும். வேலைக்கு செஞ்சாதான் சாயங்காலம் அதே மாதிரி 5 மணிக்கெல்லாம் இங்கே தம்ப பூஜை ஆகி 5:30 மணிக்கு சில பூஜைகள்லாம் விரிவாக நடைபெற்று சாயங்காலம் துவஜா அவரோகணங்கிறது 6 மணிக்கு நடைபெறும். சாமி துக்க வரவாள்லாம் சாயங்காலம் 6 மணிக்கு இருக்கணும், இங்கே இருக்கணும். 6 மணிக்கு 5 மணிக்கு வந்தீங்கன்னா தம்ப பூஜை பார்க்கலாம். கொடி ஏற்றம் எப்படி முக்கியமோ கொடி இறக்கத்துக்கோ அவசியம் எல்லாரும் வரணும். நாளைக்கு இரவு சண்டேச பூஜை இருக்கு. அதே மாதிரி சுற்றுப்பள்ளி பூஜை எல்லாம் விசேஷமான பொருள் எல்லாம் பாட்டெல்லாம் பாடி மந்திரங்கள்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை என்று பூங்காவனம் மாலையிலே நூதனமாக அலங்கரிக்கப்பட்ட பூங்காவனத்திலே சுவாமி உல்லாசமாக வீட்டிருக்க அனைவருக்கும் நிறையா பிரசாதங்கள் வழங்கி எல்லோரும் சந்தோஷமாக சுவாமியை இந்த 27 நாட்களும் திருவிழா பண்ணதுக்கு உங்களுடைய அனுகிரகம், சுவாமியோட அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க அந்த பூங்காவ நிகழ்ச்சி புதன்கிழமை அன்னைக்கு இரவு மாலையிலே வைரவர் மடை வைரவ பொங்கல், தேரடி வைரவருக்கு முன்பாக வைரவ பொங்கல் வைத்து வைரவ பொங்கல் சிறப்பாக நடைபெறும். அதனால இந்த வைரவர் மடைக்கு வைரவ பொங்கல் வைக்கும் பக்தர்கள் பெயர் கொடுத்துருந்தீங்கன்னா மாலை 5 மணிக்கு வரணும். பெயர் கொடுக்காதவா இப்போவே பெயர் கொடுங்கோ. 8ஆம் தேதி வரலட்சுமி விரதம். அந்த மாலையில் விளக்கு பூஜை இருக்கு. விளக்கு பூஜையில் கலந்து கொள்ளும் தாய்மார்களும் தங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். குறிப்பாக இந்த திருவிழா காலங்களிலே வந்து சேவை செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் எல்லாம் அல்ல செல்வவிநாயகருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். ஜெய் செல்வ விநாயகமூர்த்திக்கு. இன்றைய வேதார் டாக்டர் ஸ்ரீ குமரன் செல்வராஜா குடும்பத்தார் மற்றும் பொது வேதார்கள் மற்றும் அன்னதானம் செய்தவர்கள் அனைவருக்கும் செல்வராஜ அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஜெய் செல்வ விநாயகமூர்த்திக்கு.